நீங்கள் சென்ற பாதையில் நான் சென்றிருப்பேன்னா கண்டிப்பாக அழிஞ்சிருப்பேன், என்னால் முடியாது. ஆனால் நீங்கள் சென்றதுனால தான் நீங்கள் அதை தாண்டி நிற்கிறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? சிலரை பார்த்து தான் தைரியமாக சொல்கிறேன், நீ தாண்டிட்டுங்க, நீங்கள் தாண்டிட்டீங்க. கர்த்தர் தாண்ட வச்சுட்டாரு, கர்த்தர் தாண்ட வச்சுட்டாரு. நீ திரும்பி அந்த நீ கடந்து வந்த பாதை திரும்பி பாரு. நான் அந்த பாதை நான் அழிஞ்சிருக்கணும், அந்த பாதையில் நான் மறித்து இருக்கணும், அந்த பாதையில் நான் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கணும். இன்னைக்கு அதை தாண்டி, அதாவது எப்படின்னா, இங்கே ஒரு குண்டு இருக்குது, அந்த குண்டுனால அந்த குண்டில் இறங்காமல் நான் சுற்றி வந்தேன் இல்லை, அந்த குண்டுக்குள்ளே நான் இறங்கி நான் வந்தேன். அந்த குண்டுக்குள்ளே இறங்கினேன், அந்த குண்டுக்குள்ளே விழுந்தேன். ஆனால் அமிழ்ந்திருக்கணும், விழுந்து நான் மீண்டும் கரையேறினேன். கரையாறி திரும்ப வந்தார். இனி அடுத்து வந்தேன், அடுத்து முள், அடுத்து கல், அடுத்து அக்கினி, இதில் எல்லாம் சுற்றி சுற்றி வந்தேன் இல்லை. அதுக்குள்ளே நான் போனேன், தீயில போனேன், சாம்பல் ஆகலை. முள்ளில் போனேன், என் கால் கிளியலை. வெயிலில் வனாந்தரத்தில் போனேன், நான் வெட்டாந்தரையில் போனேன், நான் தண்ணி இல்லாமல் நான் சாகலை. இதில் எல்லாம் போயும் கர்த்தரனை தாண்ட வைத்து இன்னைக்கு என்னை எங்கே வச்சிருக்கிறாருன்னா, என்னை துதிக்க வச்சிருக்கிறார்.